அன்புள்ளங்களே, ஆனந்தியின் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போறது கெளுத்தி மீன் குழம்பு. நம்ம 4.5 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். இருந்ததே 5.5 கிலோ தான். அதுல மீன் விற்கிறவர் வேற எனக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு. கெளுத்தியில கருப்பு கெளுத்தி, மஞ்சள் கெளுத்தி அப்படின்னு 2 வகை இருக்கு. அதுல மஞ்சள் கெளுத்தி தான் ருசி. கிளீன் பண்ற டைம்ல 2 பெரிய சைஸ் சாத்துக்குடி இருக்குல்ல, அந்த சைஸுக்கு புளிய ஊற வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு ஊறிட்டு கிடக்கட்டும். இப்போ வட்டாவை வச்சுக்கலாம். எப்போதுமே ஆத்து மீனுக்கு விளக்கெண்ணெய் தான் நாங்க ஊத்துவோம். அந்த கேஸ்டர் ஆயில் ஊத்தினாதான் ருசியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எங்க மாமியார் செஞ்ச வடகம். இது ஒரு ஃபுல் பெரிய வடகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம். கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1.5 கிலோ, இது எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். நிறைய குழம்பு வேணும்னா நிறைய தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தாதான் நிறைய கிரேவி கிடைக்கும். எண்ணெய் பிரியிற வரைக்கும் இந்த கலவையை வதக்கணும். இப்போ மஞ்சள்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 8 பெரிய ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 12 ஸ்பூன், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 50 கிராம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் எப்போதுமே கலருக்காக நம்ம சேர்க்கறது. எப்போதுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கலர்ஃபுல்லா இருந்தாலும் அழகா இருந்தாலும் நமக்கு அதை சாப்பிட்ற ஆர்வத்தை தூண்டும் இல்லையா? அப்போதான் அந்த டேஸ்டும் நம்மளால ரசிச்சு சாப்பிட முடியும், முழுமையா உணர முடியும். அதனால எப்போதுமே நீங்க செய்யற சமையல்ல கொஞ்சம் மேக்கப் போட்டு விட்டுருங்க. கரைச்சு வச்சிருக்க புளியை இப்போ ஊத்தியாச்சு. தேவையான தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு வழியா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. ஆத்துல இருந்த கெளுத்திங்களை இப்ப எல்லாத்தையும் குழம்புக்குள்ள சேர்த்து விடலாம். கெளுத்தி மீனை பார்த்தாலே என் மாமனார் நினைப்பு தான் வருது. எனக்கும் என் மாமனாருக்கும் மீனுனாலே ரொம்ப இஷ்டங்க. அதுவும் கெளுத்தினா கேட்கவே வேணாம். எங்க மாமனார இந்த டைம்ல ரொம்பவே மிஸ் பண்றேன். அவங்க உயிரோட இருந்திருந்தா இந்த கெளுத்தி மீன் குழம்பு எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? சபாஷ், சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு, இன்னைக்குதான் என் சாப்பாடு சூப்பரா இருக்கு. இது மாதிரி எப்ப மீன் குழம்பு சாப்பிட்டாலும் சொல்லிக்கிட்டே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. என்ன பிரிஞ்சு வருது பாத்தீங்களா? இது உங்களுக்கு தெரியுதா? சோ இப்படி இருந்தாதான் குழம்பு கெட்டு போகாம இருக்கும். இதை எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருந்தா நம்ம சாப்பிடலாம். இந்த குழம்புல தேங்காய், சோம்பு, சீரகம் இது மாதிரியான எந்த மசாலாவும் சேர்க்க தேவை கிடையாது. ஏன்னா குழம்புக்கு ஃபிளேவர் கொடுக்கறதே இந்த கெளுத்தி மீன் மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும். ஏன்னா மீனெல்லாம் கரைஞ்சு போயிடும். அந்த வட்டா இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடணும். ஒரு வழியா அருமையான கெளுத்தி மீன் குழம்பு ரெடி. இந்த குழம்ப ஒரு 40 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். ஆனா எங்க வீட்டு ஆளுங்க மாதிரி இருந்தா 30 பேர் தான் சாப்பிட முடியும். நாங்கெல்லாம் மீனை சாப்பிட்டுட்டு தான் சாதத்துக்கே போவோம். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் செய்யற குழம்பு கொடுத்தாதான் எனக்கு எப்போதுமே சாப்பாடு இறங்கும். அதுக்கு முன்னாடி கெளுத்தி மீனை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா? தேன்ல விழுந்த பலாப்பழ மாதிரி தித்திப்பா இருக்கு. கடல் மீனோட ஆத்து மீன் ருசி. மக்களே, ரசிக்கிறதுல லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேரும் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, பெல் பட்டனை தட்டிடுங்க. இந்த வீடியோவை பார்த்து மீன் குழம்பு ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். அதுவரை அன்பை பரிமாறிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.